ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட்ஸ் ஆஃப் இந்தியா. இன்றைக்கி பாலக்கீரையை வச்சு பாலக் புலாவ் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல புலாவுக்கு தேவையான கீரையை நம்ம ரெடி பண்ணிப்போம். கீரையில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபீஸ் நம்ம செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க கீரையை வேண்டானே சொல்ல மாட்டாங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் இந்த பாலக் புலாவ் சாப்பிட்றதுக்கு பிரியாணி டேஸ்ட்லேயே இருக்கும். கீரைன்னு நம்ம சொன்னால் மட்டும்தான் தெரியும். இப்போ கீரையெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு 2-3 தடவை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துப்போம். கீரையை பிளான்ச் பண்ணிப்போம். இந்த மாதிரி பிளான்ச் பண்ணோம்னா கீரையோட கலரும் மாறாது, டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணியை சூடு பண்ணி அதில் இந்த கீரையை போட்டுப்போம். ஒரு 2 நிமிஷம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கீரையை வேக விடுவோம். ரெண்டு நிமிஷம் ஆயிட்டது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். கீரையை உடனே ஐஸ் வாட்டர் உள்ள ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றி வச்சுருவோம். இந்த மாதிரி பாதி வெந்த கீரையை நம்ம ஐஸ் வாட்டரில் மாற்றும் போது கீரை திருப்பி வேகிறத நம்மளால் தடுக்க முடியும். கூடவே கீரையோட கலர் மாறாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஐஸ் வாட்டரில் உள்ள கீரையை நம்ம வடிகட்டி எடுத்துப்போம். வேக வச்ச தண்ணியை நம்ம கீழே ஊற்ற வேண்டாம், புலாவுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ புலாவ் ரெடி பண்ண 1 கப் பாஸ்மதி ரைஸ் அல்லது ஜீரக சம்பா எடுத்துக்கலாம். 2 தடவை தண்ணியில் நல்லா கழுவி எடுத்துப்போம். கீரை தண்ணி அதில் ஊற்றி ஒரு அரை மணி நேரம் நம்ம அரிசியை ஊற விடுவோம். மீதம் இருக்க தண்ணியை நம்ம புலாவுக்கு யூஸ் பண்ணிப்போம். இப்போ வடிகட்டி வச்ச கீரையை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துப்போம். ஒரு மிக்சி ஜாரில் 3 பச்சை மிளகாய், ஒரு சிறு துண்டு இஞ்சி, ஒரு 10 to 15 பல் பூண்டை போட்டு இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்துப்போம். பேனில் 1 டீஸ்பூன் நெய் போட்டுப்போம். இது ஆப்ஷனல் தான். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிப்போம். எண்ணெய் நல்ல சூடான உடனே ஒரு பிரியாணி இலை, 2 துண்டு பட்டை, ஒரு அன்னாச்சிப்பூ, 2 ஏலக்காய் தட்டி வச்சது, ஜாதி பத்திரை 1, 3 கிராம்பு, இது எல்லாம் போட்டு நல்லா பொரிய விடுவோம். இது நல்லா பொரிஞ்ச உடனே ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் நறுக்குனதை போட்டு கூடவே வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுப்போம். வெங்காயம் நல்லா கலர் மாறுற வரைக்கும் இதை வதக்குவோம். வெங்காயம் நல்ல கலர் மாறிட்டது. இந்த டைம் நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் பேஸ்ட்டை இதில் போட்டு இதையும் நல்லா வதக்கிப்போம். இஞ்சி பூண்டு பச்சை வாசம் போனதுக்கப்புறம் பொடியாக நறுக்கின தக்காளி 2 இதில் போட்டு அதையும் சேர்த்து வதக்கிப்போம். தக்காளியை இந்த மாதிரி கரண்டினால் நல்லா மசிச்சு விட்டுருவோம். நல்லா மசிஞ்சிட்டது. இந்த டைம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுப்போம். காரத்துக்கு ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுட்டால் போதும். இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த டைம் ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை அதில் போட்டுப்போம். தண்ணியை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுப்போம். மசாலாவோடு சேர்த்து அரிசியை நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகிட்டது. இந்த டைம் அரைச்சி வச்ச கீரை இதில் போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இந்த டைம் புலாவுக்கு தேவையான தண்ணி நம்ம ஊற்றிப்போம். 1 கப் அரிசி எடுத்திருக்கோம், அதனால் 1.5 கப் தண்ணி ஊற்றிப்போம். கீரை வேக வச்ச தண்ணி இதுக்கு நம்ம ஊற்றிக்கலாம். இந்த டைம் உப்பு நம்ம செக் பண்ணி பார்த்து தேவைப்பட்டால் உப்பு நம்ம போட்டுப்போம். இந்த புலாவ் சாப்பாட்டு அரிசியில் செய்யணும் அப்படின்னா சாதத்தை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும். மசாலா ரெடி பண்ணி அதில் இந்த சாதத்தை மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ குக்கரை மூடி போட்டு மூடி வேக விடுவோம். வெயிட் போட வேண்டாம், அடுப்பு ஃபுல் ஃப்ளேமில் இருக்கட்டும். இப்போ ஸ்டீம் வந்துட்டது. இந்த டைம் நம்ம வெயிட் போட்டு அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுவோம். 10 நிமிஷம் ஆயிட்டது. இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். நம்மளோட பாலக் புலாவ் கலர் மாறாமல் அப்படியே க்ரீன் கலரில் இருக்குது. நல்ல உதிரியாக பிரியாணி வாசத்தோடு இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. தேவைப்பட்டால் நம்ம பொரிச்ச பன்னீர் இதில் போட்டுக்கலாம், இது ஆப்ஷனல் தான். இப்போ நம்மளோட டேஸ்டியான பாலக் புலாவ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மெத்தடில் பாலக் புலாவ் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.